திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது ஒரு கவலையிலும் சோகத்திலும் இருந்த தாவைக்காவிற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. உளவியல் ரீதியாக அவர்களுக்கு இது தெம்பு. ஒரு சிபிஐ என்கொயரியில் நிவாரணம் கிடைக்குமா, தாவைக்கா நினைத்தது நடக்குமா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தாவைக்காவின் தலைவர் தம்பி விஜய் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு சிபிஐ என்கொயரிக்கு போட்ட உத்தரவை குறை சொன்ன விஜய் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது தாவைக்கா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடருவதற்கு எங்காவது ஒரு துரும்பு கிடைக்காதா என்று யோசித்த நிலையில் அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் அறிவழகன், அந்த கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள், அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் எடுத்த இந்த முடிவு அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு சிபிஐ என்கொயரி கிடைத்து விட்டது என்ற மமதையில் தாவைக்கா வருகிற நாட்களில் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த 41 பேர் துயரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த பயணம் எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் பயணத்தை தொடங்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கிறது என்றால் கேள்வி கேட்பதற்கான அதிகாரமும் உரிமையும் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ஆகவே உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஒரு விமர்சகன் என்ற நிலையில் கொஞ்சம் கூட என்னாலே குறை காண முடியவில்லை. ஆகவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேள்வி கேட்கவும் நான் தயாரில்லை. தற்காலிகமாக தாவைக்காவுக்கு ஒரு தெம்பை, ஒரு நம்பிக்கையை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தந்திருக்கிறது. தாவைக்காவுக்கு வாழ்த்துக்கள். சரி, இவ்வளவு பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்துமே தாவைக்க தலைவர் விஜய் இன்னுமே கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாரையுமே சந்திக்கல. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவர் வருகிற 17ஆம் தேதி போவதாக தகவல் வந்திருக்கிறது. 17ஆம் தேதி போகிறார். அவரை எங்கே அவர்களை சந்திப்பது என்று ஒரு 50ற்கு மேற்பட்ட கல்யாண மண்டபங்களை அணுகிய பொழுது அந்த கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கல்யாண மண்டபத்தை கொடுக்க மறுப்பதாக இன்றைக்கு காலையிலே செய்தி பார்த்தேன். ஆகவே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதற்கும் ஒரு வழிகாட்டும். இந்த கல்யாண மண்டபத்தை கூட ஒரு தாவைக்கா தலைவர் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ போகிற அந்த நிகழ்ச்சிக்கு கூட கல்யாண மண்டபம் மறுக்கப்படுகிறது என்றால் மீண்டும் உரிமையோடு கேட்பதற்கு தாவைக்காவுக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் தரும். ஆகவே 17ஆம் தேதி தாவைக்காவின் தலைவர் தம்பி விஜய் போவதாகத்தான் செய்திகள் வருகிறது. சார், அதே போல இப்ப இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல நேர்மையான விசாரணை தேவை, அதனாலதான் இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஐஜி அஷ்ராகார் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி குழு சரியான முறையில விசாரணை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கூற வராங்களா? இல்ல, அஷ்ராகருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி, ஒரு துணிச்சலான அதிகாரி, ஒரு பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்துவதற்கு
தகுதியான நபர் என்று அவரை அடையாளம் கண்டு உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசும் காவல்துறையும் அவருக்கு போதிய ஒத்துழைப்பை கொடுத்து வருகிறது. விசாரணையும் இன்றைக்கு வேகமாக நடைபெறுகிறது. அந்த நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தாண்டி உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அசர்கர்க்கையோ அந்த விசாரணை கமிஷனையோ குறை சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.